இது பிளே ஆஃப் கான்டாக்ட் மேட்ச் அதிகாரப்பூர்வமாக நம்ம பிளே ஆஃப் போயில பிஎஸ்எல் பாகிஸ்தான் பிஎஸ்எல் அதிகாரப்பூர்வமாக பிளே ஆஃப்க்கு போயிடலாங்க நம்ம. அதனால இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமாக ரெண்டு டீம்ஸ்க்குமே இருந்துச்சு. இவங்க போராடி ஓரளவுக்கு போராடல, ஒரு 100ல் ஒரு 5% தான் போராடினாங்க. மற்றபடி போராடலாம் கிடையாது. ஒரு 5% போராடினாங்க. 32 ரன் அடிச்சாங்க. அந்த 32 ரன்கள் அடிச்சாங்க. 35 ரன். அதுலேயும் bowling பண்ண டீம் சில மிஸ்ஃபீல்ட்ஸ் பண்ணாங்க. அது ஓகே, 2-3 பவுண்டரிகள் மிஸ்ஃபீல்ட்ஸாக விட்டாங்க. அதனாலலாம் 35 வந்துச்சு, இல்லைன்னா 26, 27 அந்த மாதிரி இதில் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கும். பாருங்க, நீங்களே பாருங்க எவ்வளோ விக்கெட் வந்துச்சு. கொஞ்சம் நிறைய மிஸ்ஃபீல்ட்ஸ் பண்ணாங்க. கொஞ்சம் நிறைய இது இருந்துச்சு அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம். கொஞ்சம் நிறைய டெக்னிக்கல் ஃபால்ட் இருந்துச்சு. அதனால சில மிஸ்ஃபீல்ட்ஸ்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும். அதுதான் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மேட்ச்ல அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். இன்னும் ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுக்கும். போலிங்கில் இன்னும் ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் அந்த சிக்ஸ் பண்ணதுனால இந்த போலிங் பண்ணுறதுக்கு பயங்கர ப்ரெஷராக இருக்கு. பயங்கர ப்ரெஷர். 2வது ஓவரில் தான் முதல் விக்கெட்டே வந்துச்சு. நம்ம பயங்கர ப்ரெஷராக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நோ பால் போகாமல் வாரி வழங்கினாங்க. ஸோ அதனால இதான் ஒரு விக்கெட். இது செய்ய பார்க்கல. ஸோ அந்த சைடு ஃபீல்டில் இருக்காங்களான்னு செய்ய பார்க்கல. அதனால தான் இந்த விக்கெட் வந்துச்சு. செய்ய பார்த்தேன்னா அது நெட் 4 இருக்கும். நெட் 4 2 பால் மேட்ச் முடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ், அந்த மாதிரி ஒரு டார்கெட் இருந்துச்சு. இவங்களுக்கு இப்போதைக்கு இவங்க அசைக்க முடியாத டீம். நம்பர் 1ல இருக்காங்க. இவங்க தகுதி பெற்று விட்டாங்க. அதனால இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இப்போதைக்கு. மற்ற